Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஒரு மீன் வளர்ப்பு அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். யாராச்சும் நீங்க நம்ம ஃபேமிலில ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றீங்கன்னா அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டிக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் சும்மா இருப்பாங்க, இல்லை படிச்சுட்டு சும்மா இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு காரணமாக சும்மா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப முழுமையாக பாருங்கள். வாங்க போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க எந்த மாதிரி பண்ணுறாங்களோ. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்கள் பேர் சார்? என் பேர் பாலகிருஷ்ணன். ஓகே. நான் பழையப்பேட்டை கிருஷ்ணகிரியில் ஃபார்ம் வச்சுருக்கேன். என்னுடைய ஃபார்ம் வந்து ஒரு 10-12 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல. இங்கே நம்ம என்னென்ன மீன் வளர்க்கோம் சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திலப்பியா, கட்லா, ரோகு, புல்கண்டை, சீசி, ஸ்பெஷலி விரால், இந்த மாதிரி நாட்டு நம்ம மீனுக்களெல்லாம் வளர்க்குறோங்க இங்கே. ஓகே சார், இந்த வீடியோ பார்க்குறவங்க வியூவர்ஸு அவங்க மீன் வளர்ச்சி இந்த பிஸ்னஸ் தொடங்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் கைடன்ஸ் கொடுப்பீங்க சொல்லுங்கள். ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க. அதாவது இன்றைய சூழ்நிலையில் விவசாயம் வந்து ரொம்ப நஷ்டத்தில் போயின்னு இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ரெண்டாவது தண்ணி வசதி இருக்குது, நிலம் இருக்குது. ஆனால் செய்கிற தொழிலில் வந்து இயற்கை பேரிடர் பற்றாக்குறைக்கு வந்து விவசாயத்தில் நல்ல வளர்ச்சியும் கிடைக்காம விளைச்சலும் வந்தும் வியாபாரம் இல்லாமல் ரொம்ப அவதப்படுறாங்க மக்கள். அந்த சூழ்நிலையில் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலம், அதாவது பார்த்திங்கனாக்கா ஒரு 20 சென்ட்லேருந்து 30-40 சென்ட் அளவுக்கு ஒரு 4 அடி பள்ளத்தில் ஒரு 100க்கு 70 மீட்டர், 100 மீட்டர்லேருந்து 70 மீட்டர்லேருந்து போட்டால் ஒரு 4 அடி அளவுக்கு தண்ணி நிப்பாட்டினாங்கனாக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே திலப்பியா, உதாரணத்துக்கு திலப்பியா எடுத்துக்கினாக்கா ஒரு 20,000-15,000 மீன் குட்டிங்களை விட்டாங்கன்னா ஒரு குட்டி ₹1, 50 பைசா, ₹1 அந்த ரேட்டுக்கு தான் வருது. அதுக்கான ஃப்ளோட்டிங் ஃபீடும் கிடைக்குது. ஒரு 6 மாதம் 5 மாதம் தான் லைஃப். அது 300-400 கிராம் வரைக்கும் எடுத்தாங்கன்னாக்கா எப்படி ஒரு 2-3 டன் எடுக்கலாம். ஒரு 3 டன்னு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு டன்னு ₹1,00,000 கூட 3 டன்னுக்கு ₹3,00,000 ஆகிடுச்சு. அவங்களுடைய செலவினம் பார்த்திங்கன்னா 20,000 குட்டி விட்டாங்களா ₹20,000, ஃபீடுக்கு ஒரு ₹20,000, மேற்கொண்டு அவங்க செலவு செய்கிறதுக்கு வச்சுருக்கிற ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்திங்கன்னா இன்னொரு ₹10,000, மொத்தம் ஒரு 50,000-60,000 வரைக்கும் நீங்கள் அவங்க செய்கிறாங்க. அப்படின்னா 5 மாதம் டோட்டல் எக்ஸ்பென்ஸ், அந்த 5 மாதம் எக்ஸ்பென்ஸில் ஒரு ₹60,000 தான் அவங்க செய்கிறாங்க. ரிட்டர்ன்ஸ் எடுக்கும்போது ₹5,00,000 வரைக்கும் எடுக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 லட்சம் கன்ஃபார்மாக கிடைக்கும். இதுக்கு சாப்பாடுக்கு தீனி எண்ணும் போது நம்மளுக்கு என்னென்ன இருக்கும் சொல்லுங்கள். அருமையான கேள்வி கேட்டீங்க. அதாவது இப்போ மீனுங்களுக்குன்னு வந்து எக்கச்சக்கமான ஃபீடுங்க வந்துடுச்சு. நான் ஏரிங்களில் இருக்கிறதுக்கெல்லாம் ஃபீடு யாரும் கொடுக்குறதில்ல. நம்ம விலங்கின இருக்கு இல்லைங்களா, பசு மாடுகளுக்கு கொடுக்குற மாதிரி, கோழிக்கு கொடுக்குற மாதிரி மீனுக்கு தீவனம் வந்துருக்கு. ஃப்ளோட்டிங் ஃபீடுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரியும் கொடுக்கலாம். புண்ணாக்கு இருக்குது, புண்ணாக்கம் தரலாம். தவிடு இருக்குது, அதையும் சேர்ந்து கொடுக்கலாம். டிஓஆர்பின்னு சொல்லுவாங்க, டிஆண்ட்ரைஸ் பிரான் அப்படின்ட்டு. ஆயில் எடுத்த தவிடு, பாலகிருஷ்ணன் ஃபிஷ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ண வந்துடுது. என் மொபைல் நம்பரும் 9677322810 அண்ட் 7010740019. இந்த நம்பருக்கு எக்கச்சக்கமாக கேட்டுருக்காங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் உங்களுக்கு அருமையான பதில் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி இளைஞர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட குறைஞ்ச அமௌண்ட் முதலீடு வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்து லாபத்தை ஈட்டக்கூடிய தொழில் தாங்க மீன். ஆமாம், கண்டிப்பாக சார். சரிங்களா? அப்போது அந்த மீனுக்கு வந்து உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஜேசிபி வந்து ஒரு மணி நேரத்துக்கு ₹700 வீதமாக ஒரு 10 மணி நேரம் செஞ்சாங்கன்னாக்கா பண்ணக்கூட்ட தயாராகிடும். ஆமாம். அப்படி பண்ணக்கூட்ட தயார் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணால் இன்னும் நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். பண்ணக்கூட்ட தயார் பண்ண பின்னாடி அதில் தண்ணி விட்டு ஒரு 3 நாள் சக்கிங் ஆகிறதெல்லாம் போக தண்ணி ஸ்டே ஆகிடுச்சுனாக்கா அதுக்கு மேலே நம்ம கொடுலாங்க. ஸோ மீன் எத்தனை எவ்வளோ குவான்டிட்டி ஒரு தொட்டியில் விடலாம் அப்படின்றீங்க. இப்போ மீன் வந்து திலப்பியா வந்து தொட்டியில் வளர்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. நம்ம அரசாங்கமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போது என்னென்னா மானியமாகவும் கிடைக்குது.
அரசாங்கத்தின் மூலிமா கிடைக்குது. இப்போ நான் வந்து ப்ரைவேட்டை வச்சு செஞ்சுட்டு இருக்கும்போது நானும் வந்து நல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போது ஒரு மீன் தொட்டி அரை ஏக்கருக்கு அது 15 சென்ட்டுன்னு வச்சிங்களேன். 15-20 சென்ட்டில் நீளம் வந்து அகலமாகவும் நீளம் வந்து அதிகமாகவும் அகலம் குறைவாகும். ஒரு செங்கல் ஷேப்பில் அந்த ஷேப் வச்சாத்தாக்கா ஒரு 100-40 இந்த மாதிரி சைட்டில் பாண்டு வெட்டிட்டு ரெண்டு பக்கமும் ஸ்லோப் பண்ணணும். பண்ணிவிட்டு தண்ணி நிப்பாட்டினாங்கன்னா அந்த இதுக்கு வந்து ஒரு 10,000 குட்டி விடலாங்க. 10,000 குட்டி விட்டாக்க அதனுடைய பீரியட் வந்து 5 months, 5 மாதம். அந்த 5 மாதத்துக்கு ஃப்ளோட்டிங் போட்டு தரலாம், புண்ணாக்கு தரலாம், கடலக்கொட்டை புண்ணாக்கு, அடுத்து தவிடும் தரலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சுன்னா நல்ல வளர்ச்சி கிடைக்குதுங்க. சரி, ஓகே சார். இது மீன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு சேஃப்டி பர்பஸ் இந்த நெட் அதெல்லாம் மாதிரி இருக்கு. ஆமாங்க, அருமையான கேள்வி. ஒரு மீன் பண்ண அமைக்கும் போது அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னா, தொட்டி அமைக்கிறதோட அதுக்கு மேலே பேர்ட்ஸ் வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்கு பேர்ட்ஸ் நெட் போடுவாங்க. அதுக்கு வந்து குச்சி கொம்பு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். போட்டுட்டு கட்டுறோம். கீழே வந்து ஒரு 3-3.5 அடிக்கு ஸ்னேக் நெட் வருது. ஏன்னா நம்ம விவசாய நிலத்தில் எப்போ பார்த்தாலும் பாம்புகள் தொண்டையில் இருக்கும், சரிங்களா? அந்த பாம்புங்களுக்கு வந்து உதாரணமாக இந்த சாரப்பாம்பு என்ன வகைப்பட்டது, தண்ணியில் இறங்கிச்சுன்னா ஒரு வகை வாசனை திரவியத்தை அது வாயிலிருந்து உமிழ் சுரந்தாவே மீன் குட்டிங்க அதுக்கிட்ட வரும். அப்போ தொடர்ச்சியாக சாப்பிட்டுன்னு இருக்கும்போது தொட்டியில் இருக்க மீனை வந்து அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்னேக் நெட்டை கட்டணும், கம்பல்சரி கட்டணும். கட்டிட்ட உடனே ஸ்னேக்ஸ் உள்ளே போகாது, தவக்கலையும் உள்ளே போகாது, மீனுக்கு மேலே பேர்ட்ஸும் இருக்காது. எந்த விதத்தில் குட்டிங்களுக்கு எந்த விதத்தில் நஷ்டம் அடையாமல் இழப்பு ஏற்படாமல் நம்ம பாதுகாத்துறோம். ஃபீடு மேலேருந்தே போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தண்ணியில் இறங்கி போடுறது தான் நல்லது. அப்படிங்களா? ஏன் தண்ணியில் இறங்கி போடணுன்னா, இறங்கி போடும்போது ஆக்சிஜன் ரொட்டேட் ஆகுங்க. ஆமாம், தண்ணியில் சுடுன்னு அது வருது இல்லைங்களா? அப்போ நமக்கு தெரியும். ரெண்டாவது, நம்ம போடுற ஃபீடு அனைத்த மீன் எடுத்துச்சா இல்லைன்னு தெரியும். மீன் எடுத்தால் ஃபீடு அதிகப்படுத்தலாம். பை சான்ஸ் எடுக்கலைன்ற பட்சத்தில் ஒரு நாள் டிலே பண்ணிவிட்டு 2வது நாளும் போடலாம். 2 நாள் ஃபீடு போடுறதுனால மீனுக்கு எந்த இதுவும் கிடையாதுங்க. ஆனால் அதிகமாக பட்சத்தில் அதுக்கு மீறி கொஞ்சம் டிசீஸ் வரும். சந்தேகம்னு வந்துச்சுனாக்கா நான் சொன்னேன் இல்லைங்களா, முன்னே நம்பரு 7010740019 கால் பண்ணாங்களாக்கா அதுக்கான அட்வைஸ் உடனே கொடுப்போம். வீட்டில் இருக்கக்கூடிய ஐட்டத்துலேருந்து அவங்கள வந்து அந்த மீனை காப்பாற்றுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்குதுங்க. சரி, ஓகே சார். இப்போது அதெல்லாம் ஓகே. ஸோ இது இந்த குளத்தை நம்ம பண்ணுறோம். பண்ணும்போது அந்த இதழ் இருக்குங்க இல்லையா, அந்த எப்போ நம்ம க்ளீன் பண்ணோம்ல ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடுவோமா? நல்ல சந்தேகத்துக்கு கேட்டிங்க. ஒரு ஈல்டிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திலேப்பியை பற்றி தான் நான் சொல்லியிருக்கிறேன். 6 மாதம் டைம். ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பண்ணைக்குட்டை அமைக்கிறதுக்கு ஆரம்பத்தில் நம்ம ஜேசிபி வச்சு எடுக்கிறோன்னு சொன்னீங்களா, அந்த டைமில் ஒரு லைனுக்கு சுண்ணாம்பு ஒரு 10 படிக்கு வாங்கி பவுட்ரு பண்ணோம். கல் சுண்ணாம்பு கிடச்சா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாக்கா கிழிஞ்சல் சுண்ணாம்பு அதை வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம், பாண்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வைரஸ் கிருமி எல்லாம் வந்து சுண்ணாம்பு பட்ட உடனே எல்லாம் அழிஞ்சிடும். அப்போ புதுசாக தண்ணி விடுறோம், சரிங்களா? தண்ணி விட்டு 1 அடி 2 அடி 3 அடி டே பை டேவை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரே நாளில் விட்டாக்க தண்ணி என்ன வாட்டர் வந்து இழுக்கும். புது தொட்டியில் ஒரு வாரத்துக்கு நம்ம 1 அடி 2 அடி ஏற்றி ஒரு 4 அடி லெவலுக்கு வந்து நிற்கும் போது, போர் தண்ணியாக இருந்தாக்கா ஆக்சிஜன் இல்லாத வாட்டர் வெள்ளையாக இருக்கும். அதுக்கு வந்து உயிரிட்டத்தை கொடுக்கணும். சாதா தண்ணியாக தான் இருக்கும். கிணத்துலேருந்து எடுக்கிற தண்ணியில் கொஞ்சம் ஆக்சிஜன் கிடைக்கும். அப்போ அந்த சாதா தண்ணிக்கு என்ன பண்ணணும்னா, சாணியை வந்து 4 கார்னரில் கொஞ்சம் கொட்டணும். 4 கார்னர் சாணியை கொட்டலாம். இல்லை பஞ்சகாவைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த பஞ்சகாவியத்தை போடலாம். பஞ்சகாவியத்துக்கு 5 வகையான ஐட்டம் இருக்குது. அதை மிக்ஸ் பண்ணிட்டு போடலாம். சந்தேகப்படுறவங்க இல்லை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க என்னை கேட்கலாம், அதை எக்ஸ்பிரஷன் பண்ணுறேன். பஞ்சகாவியம் எடுத்தாக்கா டைம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும். இப்போது சாணி போட்டுட்டு என்ன பண்ணுறோம், வாட்டர் லெவல் ஆன உடனே தண்ணியில் வந்து ஒரு பச்சை லைட் க்ரீன் லேபிட் க்ரீனில் வந்து தண்ணி வந்து லெவல் வந்துடும். லெவல் வந்துடுறது எப்போ தெரியும்னா, ஒரு 5-6 நாளைக்கு பின்னாடி தண்ணி பழைய தண்ணி ஆன பின்னாடி நாம் குட்டியாக தாராளம் விடலாங்க. அப்படிங்களா? ஸோ மிக சிறப்பான சொல்லுங்க சார். நாளைக்கு ஏதாச்சும் வியூஸ் கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சார். அதாவது அடுத்த விஷயம், இப்போ என்னை கான்டாக்ட் பண்ணணுன்னு விரும்புகிறவங்களுக்கு நான் சொல்லியிருக்க நம்பரு ஒன் செகண்ட் அனுப்பி ரிமைண்ட் பண்ணுறேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 2 இருக்குது. பாலகிருஷ்ணன் ஃபிஷ் ஃபார்ம் அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணாக்கா லொக்கேஷன் வந்துடும். கான்டாக்ட் நம்பர் வந்து 7010740019.
மற்றொரு நம்பர் வந்து அடிஷ்னல் நம்பர் வந்து 9677322810 அப்படின்னு போட்டு பாலகிருஷ்ணன் என்னோடய பேர். பழையப்பேட்டை கிருஷ்ணகிரி பைரவர் நகரில் வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க விருப்பப்படுறவங்க அவங்களுக்கு ஸ்பாட்லேயே போட்டு அட்வைஸ் பண்ணுறேன். லேண்டு பார்க்குறேன், சாயில் பார்க்கலாம், மண் தரம் பார்ப்போம், அப்புறம் வாட்டருடைய பிஹெச் லெவலும் செக் பண்ணுவோம். தரமான விஷயத்தை எல்லாமே செக் பண்ண பின்னாடி அவங்களுக்கு என்ன மீன் விட்டாக்கா தகும் அந்த மண்ணுக்குன்ற ஒரு சஜஷன் கொடுப்போம். இந்த வகத்தில் என்னை வந்து அந்த கான்டாக்ட் பண்ணி லெவலில் வந்தாங்கன்னாக்கா மீன் வளர்ந்த பின்னாடியும் அதே இடத்துல ஸ்பாட்டில் மீனை எடுத்துக்கின்னு காசையும் கொடுத்துட்டு, அதாவது இப்போ குரோத் ஆகிடுச்சு ஒரு 4 டன் மீன் வளர்த்துட்டாங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸுக்கு அங்கேயே அவங்க எங்கேயும் போக தேவையில்லை. ஸோ நாங்களே வாங்கிக்கிறோம், மார்க்கெட் பண்ணிக்கிறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த வகையில் அவங்களுக்கு கஷ்டம் வராத அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒன்று என்னென்ன கஷ்டம், தண்ணி இருக்கணும், மண் இருக்கணும். தண்ணி இருந்து நல்ல மண், வளமான மண் இருந்தாக்கா விவசாயத்துக்கு தேவையான ஏக்கர் கணக்கெல்லாம் தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-20 சென்ட் இருந்தால் போதும். ஒரு 4 ஏக்கரில் என்ன அவங்க சம்பாதிக்கணும் விவசாயிங்க, அந்த பணத்தை வந்து சாதாரணமாக 4 மாதத்தில் கன்ஃபார்மாக சம்பாதிச்சிடலாம். சிறப்பான ஒரு விஷயங்கள் கேட்டுக்கோங்க. நாளைக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் கூட பாலகிருஷ்ணன் சார் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் சார், இப்போது உதாரணத்துக்கு இப்போ இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, எல்லோரும் வந்து ஒரு லூப் ஹோல் கிடைக்காம இருக்காங்க. ஏன்னா படிக்காத இருக்காங்கன்னாக்கா நாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ரிப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது, சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் படித்த இளைஞர்கள், வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட 5-6 மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு தொகையை உழைப்பு கம்மியாக செலவினம் கம்மியாக செஞ்சு ஒரு பெருந்தொகையை ஈட்டக்கூடிய தொழில் மீன் தொழிலுங்க. மீனுக்கு தேவையான அனைத்து வகையான குட்டிகளையும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். விரால் குட்டியும் கொடுக்குறோம், ஃபீடும் கொடுக்குறோம். பை சான்ஸ் பாம்பில் வந்து செய்யும்போது ஏற்படக்கூடிய சின்ன பெரிய டிசீஸ்க்கு அந்த இடத்துல ஸ்பாட்டில் வந்து மெடிசன் தரும். அப்போ என்ன ஆகுனாக்கா ஒரு அனுபவம் கிடைச்சிடுது. அப்போ பணம் வருமானம் அதிகரிக்க இளைஞர்களுடைய இன்வால்மெண்ட்டுக்கு அதிகமாக இருக்குங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20-25% இளைஞர்கள் தான் இன்றைக்கி மீன் தொழிலில் மீன் பண்ண குட்டையை அமைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஊரை சுற்றி எத்தக்க ஊரை சொன்னாலும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தான் இருக்காங்க. அத்தனை பேர் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, வராங்க, வந்து எடுத்துன்னு போகிறாங்க, நல்ல வளர்ச்சியும் பார்த்துருக்காங்க. கைஸ் கேட்டுக்கோங்க. ஸோ குறைஞ்ச முதலீடில் அதிகமாக லாபம் இந்த மீன் வளர்ச்சி இதில் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். சார் நம்பர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆகவே கூகுள் லொக்கேஷன் மேப்பை கூட நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன்னு வந்து தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ எனவே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. இதே மாதிரி இந்த நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், எந்த விதமான பிஸ்னஸ் சரி அது ரிலேட்டட் வீடியோஸ் போட்டு தான் இருக்கும். ஸோ எனவே இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ண, மீண்டும் பாய்.